மீனும் 7 குட்டி மீன் இருந்தது. 7 குட்டி மீனையும் இந்த பூச்சி சாப்பிடுச்சு. இது என்ன பூச்சின்னு தெரியல. மீன் குட்டிக்கு ஃபுட்டு போடுறோமே, குட்டி ஃபுட்டு போட்டேன். என்ன பூச்சின்னு தெரியல, அதெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மேய்து 10 மீன் ஃபுட்டு தான் போட்டேன். ஆனால் இது என்ன பண்ணுறோம், ஏன்னா மேய்து இருக்கிற குட்டிலாம் துணிச்சு. ஒரு குட்டி இல்லை மீசை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மீசை பார்த்தீங்களா அந்த மீனுக்கு. இது என்ன மீன் சொல்லுங்கள். ஒரு குட்டியை விடாமல் எல்லா குட்டியும் துணிட்டு தெம்பாக சுற்றுது. 2 இருக்கும் இதில், ஒன்றும் நினச்சி வைக்கல. தொட்டி பவுல் மேல் வச்சுருக்கேன். இதில் சீனா ஒன்றா ஆகுதுன்னா அடியில் போய் படுத்துக்குது. இது ரொம்ப புழுக்கணும். ஒன்று என்ன ஆகுதுன்னா இப்படி சிக் பண்ணால் அடியில் போய் படுத்துக்குதுங்க. அடியில் கருப்பாக இருக்குதுன்னா அதுதான். ஆனால் இருந்த குட்டிலாம் காலி. பச்சை கலர் செடி பார்த்தீங்களா, இது போட்டு தான் அதை வச்சேன். செடியில் ஒட்டின்னு வந்துச்சா தெரியல. அதில் ஒரு பால் ரெடி பண்ணி பவுலில் போட்ட குட்டிங்களா, இது வேறு குட்டி அது வீடு விட்டுட்டாங்க. நான் ரெண்டும் விட்டேன். இது 8 குட்டி மட்டும் தனியாக காப்பாற்றிட்டேன். இதில் எடுத்து ஒன்றா துண்ணுட்டு தெம்பாக மேஞ்சி இருக்குது. அது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மீசை வச்சு மேய்ததுன்னா மீன் தெரியல. இது தெரிஞ்சால் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு குட்டி கூட எல்லா குட்டியும் சாப்பிடுச்சு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். மீனை சாப்பிட்டுட்டு மேய்ஞ்சிங்குது. உள்ள ஒன்று சாப்பிட்டு மேய்ஞ்சிங்குதுப்பா. எல்லா குட்டியும் சாப்பிட்டுச்சுப்பா. பேரை தெரியலப்பா. மேய்ஞ்சிங்க தொட்டி போட்டு 10 ரூபா ஃபுட்டு போட்டுருங்க. அது ஃபுட்டு பேர் என்னது, அந்த ஃபுட்டில் தான் புல் வருது. அந்த ஃபுட்டில் தான் புல் வருது. அந்த புல் வந்து பழைய மிஷின் ஆஃப் ஆகிடும். அப்புறம் கொசுனால தெரியலையே. தெரியல, அது என்ன தெரியல. அதில் கல்லுக்குள்ள பற்றிக்கிச்சு தெரியுதுங்களா, கருப்பாக ரவுண்டாக பார்த்தீங்களா பற்றிக்கிச்சு. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதே தானாக கொண்டாந்து போட்டு திருப்பி வந்து வெளியே வந்து மேலும் கொண்டாந்து வெளியே வந்து மேலும்.